ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேங்கிங் மேன் அதனுடைய கேண்டலை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஹேங்கிங் மேன், ஹேமர், இந்த ரெண்டு கேண்டலுமே பார்த்தா ரொம்ப சிமிலராக இருக்கும். சரிங்களா? ஹேமரை பொறுத்த மட்டும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஹேமர் கிரியேட் ஆகும். அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நம்ம முயற்சியில் என்ன பண்ணுவோம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுப்போம். ஹேங்கிங் மேன் சேம் தான், பட் இது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஹேங்கிங் மேன் இஸ் a bearish reversal candlestick pattern that signals a potential downtrend after the stock has been in an uptrend. It forms when a security price open near it high drops significantly and the closes back near the open, creating a small body at the top and the long lower wick. While it looks alarming, the pattern is not definite sell signal until the next day price close below the hanging man body, confirming the bearish reversal. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். சரிங்களா? இந்த ஹேங்கிங் மேனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் எளிய முறை தான். பட் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சார்ட்டை ரீட் பண்ணுறதுலையும் நிறைய அனலைசிஸ் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணும். இதில் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50. சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 100 ஸ்டாக்கில் டெய்லி நீங்கள் செக் பண்ணாலே போதுமானது. இந்த டே டைம் ஃப்ரேமில் இனிஷியல் டைமில் ஃபோக்கஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், பாடியோட டைப் மேலே இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் நியரஸ்ட் ஹை, இதில் தான் உங்களுக்கு தெளிவான ஒரு பிம்பத்தை அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேண்டில் எப்படி அமைப்பாக வரும் சார்ட்டில் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மார்க்கெட் தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ஒரு இடத்துல ப்ராஃபிட் மேக்கிங் நடக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட்டோட சரிதல், ஒரு செல்லரோட ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம். அப்போது இந்த கேண்டில் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு அமைப்பை க்ரியேட் பண்ணும். இதனுடைய ஹையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இப்போது மார்க்கெட் சரியுது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து பொதுவாக ஒரு ஸ்டாக்கில் வந்து பை பண்ணுவேன், 100 ரூபாவில் பை பண்ணுவேன், 110 விற்பேன். மேலே போகும்போது எனக்கு ப்ராஃபிட் வரும். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க, மேலேருந்து நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன்னா இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சரிங்களா? நீங்கள் இன்ட்ராடே எடுத்திங்கன்னா 2 விஷயத்துக்கு தான் நம்ம இன்ட்ராடேயில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று லிவரேஜ். சரிங்களா? நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கணும், 5x கொடுப்பாங்க. இன்னொன்று செல் பண்ணி பை பண்ணலாம். இதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் போகலாம். சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணுறோம், இந்த கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய லோவை மார்க் பண்ணிடுங்க. எப்போ கட் பண்ணுதோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், தாராளமாக அதனுடைய என்ட்ரிக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஹையை கட் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் இதுக்கு லோவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹையை கட் பண்ணிச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பட் அதுவுமே அப் ட்ரெண்டாக உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் ஹேமரை யோசிச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஹேமர் பேட்டர்ன். சரிங்களா? பட் அது சப்போர்ட் லெவலில் இருக்கணும். அதனால் பின்னாடி இருந்து ட்ராப் பண்ணுங்கள். எப்போதுமே இனிஷியல் டைமில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறீங்களோ, அதை எப்படி நல்லா ட்ராப் பண்ணுறீங்களோ, அதில் எங்கெங்கே பிரேக் அவுட் ஆனால் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு டெப்த்தாக தெரியணும். இனிஷியலாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க, நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ் வந்தால் ஹெவியாக வரும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கம்மியாக வரும். சரிங்களா? இதுக்கு சைக்காலஜிக்கலாக நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரேடில் தேவைப்படும், நிறையா ப்ராக்டிஸ். இன்னொன்று, நீங்கள் ட்ரேடு எடுத்துருவீங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸை கொண்டு போய் ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? எப்போவுமே நீங்கள் எடுக்கிற இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும். இன்னும் அந்த சின்ன ப்ராஃபிட் நல்லா நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அதை பற்றின வீடியோ டெய்லி ஒன்று போட்டுட்ருக்கேன். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை பற்றி படிக்கணும், அதனுடைய நேமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இனிஷியல் சமயத்தில் தேவை. நீங்கள் படிக்க வேண்டிய 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேஸ், நல்ல ஒரு இண்டிகேட்டரை படிங்க. சரிங்களா? நல்ல கேண்டில் ஸ்டிக் எப்படி ரிசர்ச் பண்ணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரெண்டை எப்படி வரையணுங்கிறத கற்றுக்கங்க. இன்னொன்று பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ரொம்ப விதத்தில் சப்போர்ட் பண்ணும். ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து இதை படிக்கும்போது சின்ன விஷயம் தான், ஒரு 3 மந்த்ஸ் தான் கடினமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப சிம்பிளாயிரும். ட்ரேட் பண்ணுறதுல கவனமாக இருந்தாலே மேஜராக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.